கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெருநிகழ்வு. பங்கேற்பாளர்கள் இந்திய நாட்டின் ஒப்பற்ற நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. இது மட்டுமின்றி வர்த்தகம், கலாச்சாரம், உணவு ஆகியவற்றின் ஒட்டுமொத்த சங்கமம். நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனைவரும் வாரீர். அனுமதி இலவசம். கடந்த 2024-25 நிதியாண்டில் அதிக நன்கொடை வசூலித்த மாநில கட்சிகளின் பட்டியலில் திமுக முதலிடம் பிடித்துள்ளது. ஏடிஆர் எனப்படும் ஜனநாயக சீர்திருத்த சங்கம் தேர்தல் ஆணையத்திடம் அரசியல் கட்சிகள் அளிக்கும் பிரமாண பத்திரத்தின் அடிப்படையில் வேட்பாளர்களின் சொத்து மதிப்புகள், அரசியல் கட்சிகள் பெற்ற நன்கொடை குறித்த விவரங்களை வெளியிட்டு வருகின்றது. அந்த வகையில் 2024-25 நிதியாண்டில் மாநில கட்சிகள் பெற்ற நன்கொடை விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதில் கடந்த 2023-24 நிதியாண்டில் மாநில கட்சிகள் 347 கோடியே 69 லட்சம் ரூபாயை நன்கொடையாக பெற்றதாகவும், இது 2024-25 நிதியாண்டில் 1051 கோடி ரூபாய் என்ற அளவிற்கு 3 மடங்கு அதிகரித்து உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக 365 கோடியே 78 லட்சம் ரூபாயை நன்கொடையாக பெற்று திமுக முதலிடத்தில் உள்ளது. அடையாளம் தெரியாத நன்கொடையாளர்களிடமிருந்து 300 கோடியே 64 லட்சம் ரூபாயை திமுக பெற்றுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. 184 கோடியே 96 லட்சம் ரூபாயுடன் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இரண்டாவது இடத்திலும், 140 கோடியே 4 லட்சம் ரூபாயுடன் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி மூன்றாவது இடத்திலும் உள்ளன.